எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே ட்ரிப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கல்ல? நாங்களும் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ எங்களோட புது வீட்டில் நாங்கள் வந்து இப்போதான் செட் ஆயிருக்கோம். இன்னமும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த வால்பேப்பர் ஒட்டுறது, கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வந்து மாதிரி தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டீமோலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ டீமோன்ற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் தான். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். டீமோவில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கம்மி விலையில் நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கிது. டாய்ஸ் வேணுமா டாய்ஸ் இருக்குது, ட்ரெஸ் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. இல்லை ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் வேணும்னா அது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான விலையில் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து டீமோவில் கிடைக்கும். ஸோ நம்மளோட கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ண மறக்காதீங்க. கீழே நான் வந்து கோடு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இது பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக டீமோட வெப்சைட் டவுன்லோட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு, வெப்சைட்டில் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட கோடு நீங்கள் சர்ச் பாரில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் அத்தனையும் வரும். அது கூட வந்து எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸும் வரும். ஸோ அதில் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கோடு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கூட கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்க மறக்காதீங்க. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். நான் இந்த தடவை எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நம்மளோட புது கிச்சன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக எவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கினாலும் பத்தாது, ஆனாலும் திருப்பி வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. ஆப் ஸ்டோர் இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டீமோன்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் அதிலிருந்து உங்களோட டீமோ ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் சைன்இன் எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கும் இல்லையா, அங்கே என்னோட கோட் DZB8449 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ ஐட்டம் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போது 2 ஃப்ரீ ஐட்டம் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கார்ட்லெஸ் வேக்யூம் இது நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அது மாதிரி ஒன் மோர். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆஃபர்ஸாக இருக்கும். பட் கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ ஐட்டம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த சாப்பர் சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சைன் அவுட் பண்ணிங்கன்னா அதில் அவங்க இதில் இப்போ எனக்கு அவங்க $25 செக் அவுட், மினிமம் செக் அவுட் சொல்கிறாங்க. ஸோ வேறு ஏதாச்சும் வேணும்னா உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக என்னோட கோட் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன டீல் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கின ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோஸ், அனியன்ஸ் அண்ட் கார்லிக் போடுறதுக்காக ஒரு அழகான மெட்டல் பாக்ஸஸ் தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். நம்ம பொட்டேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஓப்பன் கண்டெய்னரில் தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதில் வந்து இந்த அனியனோட தோல் எல்லாம் எல்லா பக்கமும் பறந்து ஒரு மாதிரியாக ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ எவ்வளோ தடவை க்ளீன் பண்ணாலும் திருப்பி அந்த தோல் எல்லா பக்கமும் அப்படியே பறக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாக்ஸுக்குள்ளே நீட்டாக இருக்கும். அதனால் இது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருந்தேன் மற்ற வெப்சைட்ஸ்லலாம். ஆனால் இந்த தடவை டீமோவில் கரெக்டான ப்ரைஸில் நல்ல ஒரு டீல் கிடச்சிருந்தது. ஸோ இது நான் வந்து நல்லா எல்லாமே ஃபில் பண்ணி என்னோடய ஷெல்ஃப்குள்ளே வச்சுட்டேன். அடுத்ததான் நான் வந்து வாங்கியிருக்கிறது கேப் கவர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டவ்வுக்கும் அதே மாதிரி கவுண்டர் டாப்புக்கும் நடுவில் ஒரு குட்டி கேப்பும் இருக்கும் இல்லையா, அந்த கேப் கவர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது வந்து நான் மெட்டலில் தான் வாங்கியிருக்கேன். என்னோட கவுண்டர் டாப்பும் அதே மாதிரி ஸ்டவ் ரெண்டுமே பிளாக் கலருன்றதுனால நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சிலிக்கான் மெட்டீரியல் இருக்கிறதும் கிடைக்கும். பட் நான் வந்து மெட்டல் தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ எப்பவுமே நான் வந்து தோசை சுடும்போது என்னோட தோசை அந்த கரண்டியிலிருந்து ஒரு ட்ராப் அந்த கேப்பில் போய் விழும். அது க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கேப் கவர் நம்ம வந்து வாங்கிட்டோம்னா இது வந்து அந்த
கேப் வந்து ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி இது க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக என்னோடய கிச்சனில் பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ நாங்கள் எல்லாமே எங்களோட எல்லா கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லா க்ராசரிஸும் வந்து கிளாஸ் ஜார்ஸ்க்கு தான் மாற்றிட்டுருக்கோம். முன்னாடி என்னோடய பழைய வீட்டில் நாங்கள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் எடுத்து வச்சிட்ருந்தோம். ஸோ இப்போ எல்லாமே கிளாஸ்க்கு மாறிட்டு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளாஸில் தான் இருக்குது, கிளாஸ் கண்டெய்னர்ஸில். ஸோ இப்போ டீமுல வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் 4 கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வித் பேம்புவோட லிட் தான் இது. ஸோ அது பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி அதில் நம்ம பேரெல்லாம் எழுதி, ஒரு சில பேர் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பேர் எழுதி அதில் ஒட்டி வைப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் வித் ஒயிட் மார்க்கர் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ கண்டெய்னர்ஸ் இருந்தாலும் திருப்பி இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். நட்ஸ் இருக்கட்டும், இல்லைனா நம்மளோட ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம திருப்பி க்ராசரியிலேருந்து வாங்கும்போது கண்டெய்னர்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டீல் ரொம்ப நல்லா இருந்தது. 4 கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு செட் மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து டீமுல செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி காமிச்ச கண்டெய்னர் விட கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் இது வந்து ஒரு செட்டில் 2 இருந்தது. அண்ட் இதோட லிட்டு பார்த்திங்கன்னா இது வுடன் லிட்டு தான். முன்னாடி இருந்தது பேம்புவோட லிட்டு, இது வந்து வுடன் லிட். அண்ட் ரெண்டுமே வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் தான். அண்ட் கிளாஸ் ஜார்ஸுன்றதுனால ரொம்ப எலிகெண்ட்டாக இருந்தது. ஆனால் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்னோடய அம்மா கிட்டே கொடுத்தா அம்மா ஸ்ட்ரெஸ்ஸிலே வந்து கீழே போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ நான் கீழே போட்டுருவேனோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போவே அவங்க கையிலேருந்து விழுந்துடும். ஸோ அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட கிச்சனில் எல்லாமே கிளாஸ்க்கு மாற்றினா. அண்ட் ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்டெய்னர்ஸ் இருந்தது. அடுத்ததாக வந்து ஸ்வீடிஷ் டிஷ் க்ளோத்ஸ் தான். இந்த டிஷ் க்ளோத்ஸ் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இந்த கவுண்டர் டாப்ஸ் துடைக்கிறதுக்கும் அதே மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் எவ்வளோ பேப்பர் டவல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஷ் க்ளோத்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா, யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு திருப்பி நம்ம வாஷரில் போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்தோன்னா திருப்பி நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இந்த வேஸ்டேஜ் கம்மி ஆகிறதுக்கும் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான். ஸோ பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததாக நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட கட்டிங் போர்டு வாங்கினேன். நான் வந்து ஒரு வுடன் கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எப்போவுமே நான் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அதோட சைடில் எல்லாமே வந்து இந்த ஃபங்கஸ் மாதிரி வருது. ஸோ அதனால் ஒரு தடவை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது க்ளீன் பண்ணுறதுக்கான க்ளோத் எல்லாமே அது கூட கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் வந்து 3 சைஸஸ் இருந்தது. நான் வந்து மீடியம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் பார்க்குற வீடியோவில் எல்லாருமே வந்து இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தபோது அந்த வுடன் கட்டிங் போர்டில் கட் பண்ணுற அந்த ஒரு சுகம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் வந்து மேபி இது எனக்கு புதுசுன்றதுனாலேயா இருக்கலாம். மேபி போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து ஒயிட் கலரில் 6 பீஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன். இட்ஸ் நாட் கண்டெய்னர், வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரேஜ் பின் மாதிரி இருந்தது. ஸோ இது நம்ம வந்து குழந்தைங்களோட புக்ஸு இல்லைனா வந்து பாத்ரூமில் ஷாம்பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சிங்க்குக்கு கீழே வைக்கிறதுக்கு, இல்லைன்னா கிச்சன் சிங்க்குக்கு கீழே நம்ம இந்த டிஷ் சோப்பு அந்த மாதிரியெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அங்கங்கே கிடக்குதுன்னா எல்லாமே கவரில் இருந்ததுன்னா ஒவ்வொரு கவராக வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் தான், அதனால் நான் வந்து டைரக்ட் ஃபுட் கான்டாக்ட் வேண்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போது நிறைய ஸ்நாக்ஸோட பேக்கெட்ஸ் எல்லாம் இருந்து அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸில் அவங்க வந்து இது கொடுத்துருந்தாங்கல்ல, ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, மேபி இதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதில் வேணால் ஒட்டி வச்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ என்னோடய வீட்டில் என்ன ஜாஸ்தியாக இருக்குன்னா,
நிறைய ரைஸ் ஃப்ளாருங்க. அதுனா ஒன்று புட்டு பொடி, இல்லைன்னா பத்திரி பொடி, இல்லைன்னா இடியாப்ப பொடி, அந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு கிளாஸ் கண்டெய்னர்ஸில் வச்சா எனக்கே குழப்பிடும், எது புட்டு எது இடியாப்பன்னே தெரியாது. அதனால எல்லாமே கவரில் போட்டுட்டு இந்த கண்டெய்னரில் வச்சுட்டு அதில் ரைஸ் ஃப்ளார்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சோம்னா எல்லா ரைஸ் ஃப்ளாரும் வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். அப்படி தான் நான் யோசிக்கிறேன். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்மளோட ஃப்ரிட்ஜுக்கு போடுறதுக்காக 2 ஹேண்டில் கவர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ குக்கிங் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கிச்சன் லைக் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணோம்னா ஃப்ரிட்ஜெல்லாம் அழுக்காகும் இல்லையா, அதனால ஒரு கவர் மாதிரி போட்டோம்னா நம்ம அதில் அழுக்கானாலும் பரவாயில்ல, நம்ம அதை எடுத்து வாஷ் பண்ணால் போதும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஆக்சுவலி அதுதான் மெயின். ஸோ அதனால் 2 ஹேண்டில் கவர்ஸும் நான் வாங்கியிருக்கேன். அப்போது இன்றைக்கி எங்களோட வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர்பான நாங்கள் ஒரு ட்ராவல் போயிருந்தோம். எங்கே தெரியுமா? ஹவாயில் 1 வீக் நாங்கள் ட்ரிப்பு போயிருந்தோம். அதோட வீடியோஸ் தான் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்போ சூப்பர் எக்ஸைட்டிங்கான ஒரு vlog வர வரைக்கும் பாய்.